Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படினே சொல்லிக்கலாம். ஸோ என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி சேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கிங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணாமலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி அந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து பண்ணுற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 2000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணாமலே ஈஸியாக அதில் என்ன இருக்குது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் 3 டாட் மெனு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த மெனுவை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுள்ளார வந்துடுங்க. அதுள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் லாங்குவேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். லாங்குவேஜ் இன் யூஸ் இஸ் அப்படின்னு போட்டு இங்கிலீஷில் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தமிழில் மாற்றி விட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு அப்படியே கீழே அகைன் ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வேறு லாங்குவேஜ் இருந்தால் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி தமிழையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே இங்கிலீஷு, ரெண்டாவது டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும், புதுசாக ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணல அதுதான். ஸோ அந்த ட்ரான்ஸ்கிரைபரை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். ட்ரான்ஸ்கிரைப் ஆர் ப்ளே வாய்ஸ் மெசேஜ் இன் இக்னோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மேலே ட்ரான்ஸ்கிரைபரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதை மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாகணும். பிகாஸ் இது மோட் வெர்ஷன் கிடையாது, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ ஆட் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டிடும். சேம் இதேமாதிரி ஒன்று நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் செலக்ட் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்கிரைபில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே இது மாதிரி ஏதாவது ஆட் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். முக்கியமான விஷயம், இது இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இன்டர்நெட் இல்லாத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டாக ரீட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்க அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணாமலே அவங்க என்ன பேருனாலும் பார்த்துக்கலாம். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியாது, பட் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலையான்றதை அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணாமலேயே அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.